வணக்கம். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, பணம் வேணும், வெல்த் வேணும்னா பல்ஸ் பேலன்சிங் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உண்டான பதில் என்னென்னா, பணத்துக்கும் சரி, உடம்புக்கும் சரி, சக்ஸஸ்க்கும் சரி, மைண்ட் ரிலேட்டட் எதுவானாலும் பல்ஸ் பேலன்சிங் ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் எப்படி உணரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம உடம்பில் எத்தனை ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஒவ்வொரு செல்லுலேயும் மைட்டோகாண்ட்ரியாவில் நம்ம ஆக்சிஜன் உள்ளே போய், நம்ம சாப்பிட்ட நியூட்ரியன்ஸ்லாம் உள்ளே போய் குக் பண்ணி அந்த எனர்ஜியை வெளியில் ஏற்றணும், கழிவுகளை வெளியில் ஏற்றணும். நம்மளுக்கு எனர்ஜி அப்போ தான் கிடைக்கும். நமக்கு அந்த கழிவுகளை வெளியில் ஏற்றணும். நம்ம நினைக்கிறோம் மோஷன் லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியாக வருது, அது கலெக்ட் பண்ணி வெளில வருது. யூரினரி பிளாடர் வழியாக கலெக்ட் பண்ணி வெளில வருது. ஆனால் ஒவ்வொரு செல்லுமே கழிவுகளை வெளியேற்றுது. அந்த ஒவ்வொரு செல்லும் கழிவுகளை வெளியேற்றிட்டாதான் அப்போது அந்த செல்லை சுற்றி ஒரு லேயர் இருக்கும் இல்லைங்களா, செல்லுக்கு வெளியில் ஒரு என்விரான்மெண்ட் சொல்லுவோம். அதுதான் அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு இல்லையா. அப்போ நம்ம உடம்புலேயும் நம்ம என்விரான்மெண்ட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ரெமிட் பண்ணணும். நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி ரெமிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கெல்லாம் என்ன பிளாக் இருக்கோ, ஹெல்த் பிளாக் என்ன இருக்கோ, ஃபைனான்ஷியல் பிளாக் என்ன இருக்கோ, சக்ஸஸ் பிளாக் என்ன இருக்கோ, எல்லா பிளாக்ஸும் சரியாகும். இதை நம்ம செஞ்சு பார்த்தா தான் புரியும். பல்ஸ் பேலன்சிங் வெறும் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் சக்ஸஸ்க்கும் மூணுக்கும் சேர்ந்து தான் இது வேலை செய்யுது. ஸோ 4448 நோய்கள் இருக்குதுன்னா எல்லாத்துக்குமே இது பல்ஸ் பேலன்சிங்கிறது எல்லாத்துக்குமே உதவி பண்ணும். ஸோ இப்போ பணன்றது நம்ம பணம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. நம்மளே கோடீஸ்வரங்க தாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. ஏதோ ஒரு உறுப்பு சரியில்லைன்னா அந்த உறுப்பை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எத்தனை ஒரு 50 லட்சமோ 1 கோடியோ எவ்வளோ ஆகுது இல்லையா. லிவர் ஆனாலும் இப்போ ஹார்ட் கூட ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கானாலும் சரி, எதுக்கானாலும் நம்மளுக்கு நிறைய பணம் செலவாகுது. அது நமக்கு ஆர்கன் கெட்டு போய் அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியுது. அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இவ்வளோ ஆர்கன்ஸும் நம்ம எவ்வளோ காஸ்ட்லி, எத்தனை கோடி எத்தனை மில்லியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்றதை ஃபஸ்ட்டு உணரணும். நம்ம பணம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஓகே, பணம் வரும். ஏன்னா பல்ஸ் பேலன்சிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஹெல்த்தும் கிடைக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் நம்ம உடம்பு வெளியில் ஆறால எல்லாமே பாசிட்டிவிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எங்கெல்லாம் பிளாக் இருந்ததோ ஃபைனான்ஸ் வராமல் அந்த பிளாக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஹெல்த்தோடு சேர்ந்து அதுவுமே கிளியர் ஆகிடும் நம்மளுக்கு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன டிப்ஸ், பணம் இல்லை, பணம் வரல, பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் வேறு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எண்ணிக்கை ஒன்றில் இருக்கணும். 10 ரூபா நோட்டானாலும் சரி, இல்லைன்னா 100 ரூபா நோட்டானாலும் சரி, பக்கத்தில் வச்சுட்டு ஸ்வஸ்திக் ஷேப்பில் நீங்கள் அதை ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. டேப் போட்டு ஒட்டிக்கிட்டு அந்த இப்போ 10 ரூபா நோட்டே எடுத்துக்கிறீங்க, 9 நோட்டு எடுத்துக்கோங்க. 9 நோட்டு எடுத்துக்கிட்டு ஸ்வஸ்திக் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அது மேலேயே வச்சு நீங்கள் இதை ஸ்வஸ்திக், சின்ன ஸ்வஸ்திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வஸ்திக் மாதிரி நீங்கள் அது டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அந்த இன்விசிபிள் டேப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை போட்டு அந்த இன்விசிபிள் டேப்ஸை போட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதை ஒட்டி என்ன பண்ணணும், ஈஸ்ட் சைடு, நம்ம பூஜை ரூம்லேயோ இல்லை வேறு ரிலீஜனில் இருக்கவங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய இடத்துலையோ சரி, ஈஸ்ட் சைடில் காற்று வரக்கூடிய இடத்துல, ஜன்னல் பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேனாலும் பரவாயில்ல, ஈஸ்ட் சைடில் இதை ஒரு பட்டம் ஒட்டுற மாதிரி சென்டரில் ஒரு சின்ன இரும்பு குச்சியோ இல்லைன்னா கட்டை குச்சியோ வச்சு அதில் செருகிட்டு அதை நம்ம நூலில் கட்டி நம்ம ஈஸ்ட் சைடில் வச்சிட்டிங்கன்னா நேச்சுரல் காற்றுல அது சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதை நோட்டு ஸ்வஸ்திக் நேச்சுரல் காற்றுல சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது சுத்த உங்களுக்கு என்னெல்லாம் பிளாக்ஸ் இருக்கோ அந்த பிளாக்ஸ் ஃபைனான்ஷியல் பிளாக்ஸு கிளியர் ஆகும். இது சித்தகுரு சொன்ன டிப்ஸ்.
இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பல்ஸ் பேலன்சிங் பண்ணிக்கிறத பற்றியும் எல்லாருமே திங்க் பண்ணுங்கள். ஏன்னா உடம்புக்கு வியாதி வந்ததான்னு கிடையாது, வெல்த்துக்கும் சரி சக்ஸஸ்க்கும் சரி பல்ஸ் பேலன்சிங் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அது இருந்தால் அது பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அந்த டிப்ஸ் மூலமாக கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் அதை காற்றுல சுத்த அந்த ஸ்வஸ்திக்கு நேச்சுரல் காற்றில் தான் சுற்றணும். சுத்த அந்த ஃபைனான்ஷியல் பிளாக்ஸ் வந்து கிளியர் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.